அண்மை செய்தி. பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதால் அதிமுக பொதுச் செயலாளர் EPS மீது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தி என சொல்லப்படுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதிமுக அமைப்பு செயலாளர், அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து தன்னோட சமூக வலைதள பதிவுல ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல முன்னாள் முதலமைச்சர், அதிமுக முன்னாள் பொதுச் செயலர் ஜெயலலிதாவுடன் இருக்கக்கூடிய படத்தை வெளியிட்டு அவருடைய அந்த வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு அவர் வெளியிட்டிருந்த அந்த வாழ்த்து செய்தியில முன்னாள் முதலமைச்சர், அதிமுக முன்னாள் பொதுச் செயலர் ஜெயலலிதா உட்பட மூத்த தலைவர்களுடன் EPS இருப்பது போன்ற ஒரு படத்தை பகிர்ந்துதான் அவர் கடந்த ஆண்டு தனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இந்த ஆண்டு அவர் மற்றவர்கள் படத்தை நீக்கி வெறும் ஜெயலலிதாவுடன் இருக்கக்கூடிய படத்தை மட்டும் பகிர்ந்ததற்கான காரணம் என்று விசாரிக்கக்கூடிய நேரங்களில் அவருக்கு அதிமுக தலைமை, அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்திருப்பதனால இந்த அதிருப்தியில் அவர் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரங்களில் மிகவும் பெரிய பேசுபொருளாக அரசியல் வட்டாரங்கள் இருந்த அதிமுக பாஜக கூட்டணி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய சந்திப்பை ஊடாக அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டணி உறுதியானதுனால அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மீது அதிமுகவுடைய மூத்தவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், அது குறிப்பாக ஜெயக்குமார் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்களை டெல்லி சென்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பொழுது அவர் மீது அதிருப்தியில் இருந்த ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பதை தவிர்த்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருந்ததுல இந்த சூழல்ல அவர் இன்றைய தினம் இந்த அதிருப்தி இருக்கக்கூடிய காரணங்களால் அவர் படத்தை இதுபோல் வெளியிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவுடைய பொதுச் செயலர் அதிமுகவுடைய கூட்டணி என்பது பாஜகவுடன் இருக்காது என்று அறிவித்திருந்த நேரங்களில் அதிமுக சார்பாக பாஜகவை கடுமையாக விமர்சித்து ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். ஒரு செய்தியாளர் சந்திப்புல தான் மனம் திறந்து சொல்கிறேன், 2021 சட்டமன்ற தேர்தலில் தனது தோல்விக்கு காரணம் பாஜகவுடனான கூட்டணி தான் என்று பகிரங்கமாகவே ஜெயக்குமார் பேசியிருந்தார். இந்த சூழல்ல மீண்டும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுதான் ஜெயக்குமாருடைய அதிருப்திக்கு காரணம் எனவும் தகவல் சொல்லப்படுகிறது. மேலும் ஜெயக்குமாரை பொறுத்தவரை ராயபுர தொகுதியில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரக்கூடிய நபர். அவர் கடந்த 2021 ஆண்டு தேர்தல் தோல்வி பெற்றதற்கான காரணம் அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைக்காததான் அவர் தோல்விக்கு காரணம் என ஜெயக்குமார் தரப்பிலிருந்து அந்த தோல்விக்கு அடுத்த காரணமாக அவர் தெரிவித்திருந்தார். அதே சூழலில் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இத்தனை நாள் அவர் கிடைத்திருந்தது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததனால்தான் 2021 கிடைக்காமல் போனது. இல்லை என்றால் அவர் முடிசூடா மன்னனாக ராயபுரத்திற்கு திகழ்ந்து வந்தவர் 21 படுதோல்வி அடைந்ததாக வேதனை தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல 2026 தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அப்பொழுது ராயபுரத்தில் தான் வெற்றி பெறுவேன் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு இடையூறாக மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து விட்டது என்ற அதிருப்தியில் அவர் அதிமுக பொதுச் எடப்பாடியின் மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன. தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி வைப்பதனால சிறுபான்மையினர் ஓட்டு குறிப்பாக ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமாருக்கு கிடைக்காது என்ற அதிருப்தியிலும் 26 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதனுடைய அதிருப்தியின் காரணமாகவே எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது ஜெயக்குமார் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு, சித்திரை 1க்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல அவர் அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய மூத்த முன்னோடி தலைவர்கள் ஒருவரான அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை மட்டும் பதிவிட்டு இந்த வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் என்ற தகவல் அவர் சுற்றிக்கூடிய வட்டாரங்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.